India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சோனு கீழே விழுந்துட்டா உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? நீ இவனுக்கு அம்மா தானே, இதெல்லாம் கவனிக்க மாட்டியா? செல்லுமே உனக்கு பலமா ஏதோ அடிப்படலையே. ரொம்பதான் அக்கறை. எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. சீட்டு எனக்கு வந்தே ஆகணும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு இப்போ நீங்க எந்த டென்ஷனையும் கொடுக்காதீங்க, புரிஞ்சுதா? அவனோட வாயை அடைங்க. என் பேரு மட்டும் இதுல வரக்கூடாது, புரிஞ்சுதா? அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் இப்பவே தீத்தடணும். அன்பா எடுத்து சொல்லி புரிய வைப்போம். புரிஞ்சுக்கலனா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். சரிங்கம்மா. இங்க பாருமா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னம்மா? சொல்லுங்கம்மா. நாளைக்கு விபுல் வரான். உன்னை டின்னருக்கு கூட்டிட்டு போக நீ ரெடியா இருக்கணும். அம்மா, அவனை வர வேணான்னு சொல்லுங்க, என்னால போக முடியாது. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவன் கூட போகலனா வேற யார் கூட போவ? வாயை மூடிக்கிட்டு ரெடியாரு. என்னால மறுபடியும் போய் சொல்ல முடியாது. அப்ப உண்மையா சொல்லுங்க, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. என்ன நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? நல்ல பையன், நல்ல குடும்பம், என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாருங்க அண்ணா, அவன் நல்ல பையனா கெட்ட பையனான்னு அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். அவனை மட்டும் இல்ல, வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க எல்லாரும் அவனை ஏன் என் தலையில கட்ட பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. பொலிட்டிக்கல் அப்புறம் பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பா வளர்த்துக்கிறதுக்கு. அதனால தான் அவனை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்க கொஞ்சம் பாரு, ரொம்பலாம் நீ யோசிக்க வேண்டாம். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ கேட்டு நட. ஆமா, நீ எதுக்காக எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? வேணா, அதை விடுங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அப்ப எனக்கு புரிய வை. நில்லுடா, அமைதியாயிரு. அவ போவா, நீ வா. கட்சி ஆபீஸ்க்கு போகணும். இந்த நட்டாஷாவோட போக்கே சரியில்லை. அவ பிள்ளையவே அவளால பாத்துக்க முடியல. இப்ப என்ன ஆச்சுமா? டேய், சோனு கீழே விழுந்துட்டா அழுதுட்டு இருந்தான். ஆனா இந்த பொண்ணு இந்த உலகத்திலே இல்ல. எப்ப பாரு ஏதாவது யோசனையில இருக்கா. உன் தம்பியும் இறந்துட்டான். இப்ப என் பேரனி இவளால பாத்துக்க முடியாதா? இதுக்கெல்லாம் ஏமா கவலைப்படுறீங்க? நானும் ஒரு இது வந்து குழந்தைய பாத்துக்கிறோம்ல. அது மட்டும் இல்லாம சோனுக்காக தான் அவளை இந்த வீட்டுல வச்சிருக்கோம். இல்லனா எப்போ அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்போம். அப்புறம் இன்னொரு விஷயத்த, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டா. இவதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறாளே, அப்படி நினைச்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீ சொல்றதும் ரொம்ப சரிதாமா. ஏ நட்டாஷா, டீ இப்ப வருமா வராதா? இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன். நான் போய் பாத்துட்டு வரேன். நீங்க? சார், நான் உங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். நீங்க புதுசா கூடி வந்திருக்கீங்க, அதனால தான் உங்க எல்லாரையும் பாத்துட்டு போகலான்னு வந்தேன். ப்ளீஸ் கம். உட்காருங்க. விருந்தாளி வந்திருக்காங்க. டீ மட்டும் எடுத்துட்டு வந்தா போதுமா? இதே நானே சொல்லுமா? இப்பவே எடுத்துட்டு வரேம்மா. இல்ல, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? அது சரி, இவங்க என்னோட சின்ன மருமக. கொஞ்சம் நில்லுங்க, நானும் கூட வரேன். இதே சாக்கா வச்சு உங்க வீட சுத்தி பார்க்கலாம்ல. ஹாய். ஹாய், என்னோட பேர் மானிதா. என் பேர் நட்டாஷா. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, டீ எனக்கு வேணாம். இட்ஸ் ஓகே. மம்மி,
இது உங்க பையனா? ஆமா. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், உங்கள மாதிரியே இருக்கான். தேங்க்யூ. சோனுச்செல்லம், ஆன்ட்டிக்கு வணக்கம் சொல்லு. சரிம்மா, நான் அக்காவுக்கு ஹாய் சொல்லிடுறேன். சரி, ஹோம்வொர்க் பண்ணணும்ல, போய் படிப்போம். மம்மி, ஹோம்வொர்க் ரொம்ப போரிங்கா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஹோம்வொர்க் பண்ணி தானே ஆகணும். உங்களுக்கு தெரியுமா, என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. அதனால ஹோம்வொர்க்க நீ சீக்கிரமா முடிச்சிடலாம். உண்மையா வாக்கா? ஆமா, சொல்லி தட்டுமா? அப்ப வாங்க என் ரூம்க்கு. வா போலாம். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவன் என் பேச்சையே கேட்க மாட்டான். நீ ரொம்ப அழகா இவனுக்கு புரிய வச்சுட்ட. அதனாலதான் அவனவே ஹோம்வொர்க் எழுதிட்டான். நான் டெய்லி வந்து இவனுக்கு சொல்லி கொடுக்கறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கட்டுமா? இன்னைக்கு காலையில உன் மாமியார் உன்னை கத்திட்டு இருந்தாங்கல்ல, நீ ஏன் அமைதியாவே இருந்துட்ட? உன்னால எப்படி இதை சலிச்சுக்க முடியுது? அது என்னன்னா, அடிக்கடி அத்தை மேல இப்படிதான் கோவப்படுவாங்க. ஆனா அவங்க பெரியவங்கல்ல, அதனால பொறுத்துக்கிறேன். சரி, அதை விட. அப்படி பார்த்தா உனக்கும் தான் கோவம் வரணும். சரி, நான் இப்ப கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி. பாய். இங்க பாரு, என்ன சொல்லிட்டு இருந்தா? இன்னைக்குதான் அந்த பொண்ணு வந்தா, ஆனா அவ கிளம்புற மாதிரியே இல்லையே. இந்த பொண்ணு ரொம்ப வேகமா இருக்கா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, புரியுதா? சரிங்க அத்தை. ஹே, நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்னாச்சு? டின்னர் போறதுக்கு இதுதான் டைமா? ஏய், முதல்ல உன்னை நான் ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் தான் டின்னர்லாம். அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன சொல்ற? எனக்கு எங்கேயும் போக வேணாம். எங்கேயும் போற மூடு இப்ப இல்ல எனக்கு. மானிதா, கொஞ்சம் நில்ல. மானிதா, நதாஷா, அண்ணா, குடிக்க தண்ணி கொண்டு வா. போய் எடுத்துட்டு வா. எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா. என் துணியெல்லாம் இங்க இருக்கு. என்னடி இது? அழுக்கு துணியெல்லாம் நடுவிட்டு போட்டு வச்சிருக்க. எதுக்கு இப்படி போட்ட? துவைக்க தானே சொல்லிருந்தேன். அத்தை, நான் அண்ணனுக்கும் அன்னைக்கும் தண்ணி கொண்டு வர போயிருந்தேன். ஐயோ, பாத்தீங்களா, என் பேரை சொல்லி சமாளிக்கிறா. நான் என்ன இப்பவே வேணும் நான் கேட்டேன். துணி எடுத்துட்டு போய் வச்சுட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல. பாத்தீங்களா மம்மி, எப்ப பார்த்தாலும் இவ இப்படி பண்றா. நான் பாத்துக்கிறேன். வாடி, இந்த துணியெல்லாம் எடு. வா, குனிஞ்சு எடு. சீக்கிரம் எடு. மானிதா, மானிதா, கொஞ்சம் நில்லு. மானிதா, மானிதா, ஏன் உனக்கு மூடலங்கிற? வா போலாம். மானிதா, போய் உட்கார்ந்து துணியை துவை. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நானும் என் பையனும் என் தங்கச்சி வீட்டுக்கு போறோம். நாங்க வர்றதுக்கு லேட் ஆகும். நான் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. ஏதாவது ஒரு வேலை மீதி இருக்கட்டும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க கூட சோனுவையும் கூட்டிட்டு போறோம், புரியுதா? சரி, நீ உன் வேலை பாரு. மானியதா, மானியதா, நான் பேசுறது உன் காதுல விழுகுதா இல்லையா? உனக்கு வர பிடிக்கலன்னா எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான் கிளம்புறேன்.
உன் கண்ணீரை மறைக்காத. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். நீ ஏன் இவ்ளோ கொடுமையா இருக்க? இவங்களை விட்டு வெளியே போக வேண்டியதானே? நான் என் குழந்தைய கூப்பிட்டுட்டு எங்க போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? இங்க இவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கலதான். ஆனா உங்க பேரு மேல உங்களுக்கு பாசம் ஜாஸ்தி. நான் என் பையனுக்காக என் சந்தோஷங்களை தியாகம் பண்ணிட்டேன். உனக்கு எப்பயுமே கண்ணீர்ல நனைஞ்சிட்டு இருக்கிறது தான் பிடிக்கும் போல இருக்கு. அதனால தான் நான் உன்னை முழுசா நினைச்சிட்டேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது. எனக்கு எப்பவுமே என் புருஷன் மேல இன்ட்ரெஸ்டே இருந்தது இல்ல. ஏதோ அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. வேற வழி தெரியல. அவர் என்ன தொடும் போதெல்லாம் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுதா. ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நட்டாஷா, உன்னால இவங்களோட இவ்வளவு நாள் எப்படி இருக்க முடியுது? இவங்களுக்கெல்லாம் நடுவுல உன்னோட ரியாலிட்டிய மறைச்சுக்கிட்டு. என்னோட புருஷன் ரொம்ப நல்ல மனுஷன். என் மேல அவரு ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அதனாலதான் இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. அப்ப இனிமே யோசி. உண்மையிலேயே சொல்றேன், நீ என்னோட வாழ்க்கையில ஒரு புது அர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்க. நாம எப்பவும் பிரியக்கூடாது. மானியதா, மானியதா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்காக உன் கூட வெளியே போல? ஆமா, நான் போகல. நான் போகவும் மாட்டேன். எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணானே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இங்க பாரு மானியதா, எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது. உன்னால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கா நட. என்னால முடியாது. கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் உங்களோட லாபத்துக்காக என்னையே இந்த குழியில தள்ள பாக்குறீங்க. அம்மா, இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க. இல்லடா, அடிக்காதவளே. இன்னும் 4 நாள்ல இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஏன்னா விப்புலோட அப்பாவோட சப்போர்ட் நமக்கு இப்போ இருக்கு.
அது போச்சுன்னா எனக்கு சீட் கிடைக்காது. சரிங்கம்மா. இத பாரு மணியாத்தா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சம்பந்தத்தை பேசிருக்கேன். நீ அதை கெடுத்துடாத. இன்னைக்கு அவன் மறுபடியும் வருவான். அவன் கூட தான் உனக்கு கல்யாணம். அதுவும் ரொம்ப சீக்கிரமே. சொன்னது புரிஞ்சுதா? வாடா. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னாச்சு? எதுக்காக இப்ப நீ அழற? இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அந்த விப்பல் கூட. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்ல. இங்க பாரு, நீ எதுக்கு கவலையே படாத. நம்ம ஏதாவது யோசிக்கலாம். ப்ளீஸ் சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என்னாலயும் நீ இல்லாம வாழ முடியாது. நீ அழாம இரு. நம்ம ஏதாவது யோசிப்போம். எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். இங்க பாரு, உன் வீட்ல இருக்கவங்க வெளியே போகட்டும். நான் வந்து உன்னை பாக்குறேன். ஓகே. விபல், நான் சொல்லி புரிய வச்சிட்டேன். இன்னைக்கு நீ வரலாம். வா, சீக்கிரம் வா. யாராவது இருக்கீங்களா? யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இல்லம்மா, நான் என் மருமகளை தேடிட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கா? நான் உன்னை அங்க வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். நீ இங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. நேத்தே துணியெல்லாம் துவைச்சு போட சொன்னல, இன்னும் துவைக்காம இருக்க. உன்னை அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இவளுக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு. நீ வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கிறேன். உன்னை என்ன பண்ற? கை எடுங்க. ஏன் இப்படி நீங்க எல்லாம் மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நீ இதுல தலையிடாத. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஆண்டி, போதும். இப்ப நான் உனக்கு சொல்றேன். உங்ககிட்ட சொன்னேன்ல இவ கூட சேராதேன்னு. உனக்கு புரியவே புரியாதா? இப்ப உனக்கு கடைசியா சொல்றேன். இதுக்கப்புறம் நீ இவ கூட சேரவே கூடாது. புரியுதா? வா வா சொல்றேன்ல. வா. துணி தோடி சொன்னா அங்க போய் என்னடி பண்ணிட்டு இருக்க? போடுங்க. சொன்ன செய்வியா மாட்டியா? அங்க என்னடி வேலை உனக்கு? இனிமே போவியா? அடிக்காதீங்க. ஹலோ மணியத்தா, நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன். அப்படியா? அது வந்து சாரி, நான் வீட்ல இல்ல, என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு வெளியே வந்திருக்கேன். ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நான் ஆன்ட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனேன். அவங்க மறந்து போயிருப்பாங்க. இப்போ ஒன்று பண்ணலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறனால நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ அப்புறமா பார்க்கலாம். பாய். ஹலோ மணியத்தா, மணியத்தா. மணியத்தா, எனக்கு தெரியும் நீ வீட்டுக்குள்ள தான் இருக்கேன்னு. இங்க பாரு, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. நான் உன்னை விட மாட்டேன். சொல்றத கேக்குதா?
என்ன வேணும்? நதாஷா எங்க? கூப்பிடுங்க அவள. முதல்ல இங்க இருந்து போயிடு. நதாஷா உன்னை பார்க்க விரும்பல. நான் தான் சொல்றேன்ல, நான் அவளை பார்த்தே ஆகணும். என்ன பண்ணீங்க அவள? நீங்க அவளை அடிச்சது திட்டினது எல்லாமே எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, அப்படியே இங்கே நிக்கிற. சொன்னா புரியவே புரியாதா? நட்டாஷா உன்னை பார்க்க வரமாட்டான்னு சொன்னேன்ல, போடிங்க இருந்து. வாடா. பெருசா வந்துட்டா. அப்படின்னா இதுதான் உன்னோட ஃப்ரெண்டோட வீடா? என்கிட்ட போய் சொன்னியா? ஆமா சொன்னேன். இப்பவாது நீ என்ன விட்டு தொலைய. போதும் மானியாத்தா, வர வர நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. இன்னும் 2 நாள்ல உனக்கும் விப்புலுக்கும் கல்யாணம் வச்சிருக்கு. அம்மா அது எப்படி நடக்கும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் நடத்த போறீங்களா? முடியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். உன் காதுல விழலையா? அம்மா இப்ப முடிவு பண்ணிட்டாங்க, உன் பேச்சுல இப்ப உங்க காதுல விழாது. நீங்க கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை எனக்கு நடத்தி வைக்க முடியாது. நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏய், நல்லாதான் அமைக்க விட. செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி. வர வர சோம்பேறி ஆயிட்டா. ஏய், எங்க போற? எங்கடி போற? ஹலோ மனதா, என்னாச்சு? அது எனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். என் வீட்ல இருக்கிறவங்க எனக்கு விப்புலோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ கவலைப்படாத மன்யதா, நான் தான் இருக்கேன்ல. இந்த கல்யாணம் நடக்காது. நீ டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? இது எப்படியாவது நிறுத்தி ஆகணும். நாம இங்க பாரு, நம்ம ஒண்ணு பண்ணலாம். இங்க இருந்து ஓடி போயிடலாம். போலாம், கண்டிப்பா போலாம். சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன். சரியான நேரம் பார்த்து நான் உன்னை பார்க்க வரேன். அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம் எப்போ எங்க ஓடி போறதுன்னு. அதனால நீ கவலைப்படாம இரு. சரி, நான் வெயிட் பண்றேன். நாம ஒண்ணு பண்ணலாம். ஓடி போயிடலாம் இங்க இருந்து. உன்னை கோயில டிராப் பண்ணிட்டு ரீத்து கூட அவ தம்பியை பார்க்க போறேன். ரிட்டர்ன் வரும்போது உன்னை கோயில பிக்கப் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சரிதான். இந்த சோனுவை மட்டும் பத்திரமா பாத்துக்க. ஒரு இடத்துல நிக்க மாட்டா, குறும் பண்ணிட்டே இருப்பான். நாங்க பாத்துக்கிறோமா? எதையாவது மறந்துட்டாங்களா? நானே உன்னை நேர்ல பார்க்க வரலன்னு நினைச்சேன். அம்மாவும் அண்ணனும் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அதான் நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. நான் உன்னதான் நினைச்சிட்டே இருந்தேன். இங்க பாரு, நான் உன்னை யோசிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நீ, நான், சோனு 3 பேரும் தப்பிச்சு போறோம். இங்க பாருடா அப்துல், இவள நான் என்னதான் பண்றது? பார்த்தல்ல, கதவை திறந்து வச்சிருக்கா. இவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு வழி பண்றேன். ரீத்து,
நீ போய் குழந்தைய தூங்க வையே. நீ வாமா அவளை இன்னைக்கு போய் ஒரு வழி பண்ணலாம். குழந்தை எப்படி? பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னை தான் அடிக்கணும். என் வீடு தான் கிடைச்சது இதெல்லாம் பண்றதுக்கு. வெக்கமா இல்ல உனக்கு? ஏற்கனவே என் பையனை கொன்னுட்டேன். இப்ப இந்த மாதிரி காரியம் பண்ணி என்ன கேவலப்படுத்த போறியா? அடிக்காதீங்க அவளை, விட்டுருங்க. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. இவ்வளவு நான் அப்புறமா பண்ணி அவளை பிடிச்சிருக்கிற பேய் இவதான். இவளை எப்படி ஓட்டணும்னு எனக்கு தெரியும். வாடி 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 அவளை விடுங்க. வாடி போடி அந்த பக்கம். ஏய் நீ போ. விட்டுடுங்க. ஏய் போ. வாடி. இவட்ட சொல்லுவீங்க. எங்க வீட்டு மானத்தை இவ வாங்க பாக்குறா. என்னாச்சு? அவளை கேளுங்க. இங்க என்னாச்சு? என்ன நடக்குது? இவளை கேளுங்க. என் சின்ன மருமக கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தானு. இவளுக்கு ஆம்பளை பிடிக்காதா, பொம்பளை தான் பிடிக்குமா? என்ன உளறீங்க நீங்க? உளறுமா? உன் தங்கச்சியை கேளு. இவ நீ கைய கழுவ மாட்டிருக்கா, அதுவும் படுக்கையில. ஆமா உண்மைதான் இது. இப்பவாது புரியுதா நான் ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்றேன்னு உங்களுக்கு? இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சந்தோஷமா? என்னடி உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உளறல. உயிருக்கு உயிரா நான் நட்டாஷாவை தான் லவ் பண்றேன். எப்படி வெக்கம் கிட்ட பேசுற பாருங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இனிமே இவளை தடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எங்க வீட்டு மான மரியாதை இவளால கெட்டு போச்சு. அப்புறம் இவளை சும்மா விட மாட்டேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னும் 2 நாள்ல இவளுக்கு கல்யாணம். அது மட்டும் முடிஞ்சிட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். மன்னிச்சிடுங்க. கட்டி போட்டு வைக்க விட. கூட்டிட்டு போய் இவள ரூம்ல போட்டு இவள பூட்டி வை. என் கூட வா. ஏய் நான் சொல்றது கேளு, விடு. இந்தா சாப்பிடு. சோனவியாவது பார்க்க விடுங்க ப்ளீஸ் அண்ணி. அவனும் ஒன்ன மாதிரி கெட்டு போகிறதுக்கா? தொடாத, கையெடு, என்ன விடு. அண்ணி நில்லுங்க அண்ணி. அண்ணி அண்ணி கதவை தருங்க அண்ணி. என்ன சோனு? தயவு செஞ்சு கதவை தருங்க. எனக்கு அம்மாவை பார்க்கணும் அண்ணி. என்ன சோனுவை பார்க்க விடுங்க. சோனு, இப்ப நீ உங்க அம்மாவை பார்க்க முடியாது. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப நீ அவளை போய் பாத்தீன்னா அவளுக்கு இன்னும் உடம்பு முடியாம போயிடும். அப்புறம் செத்து போயிடுவா. என்ன பண்ணலான்னு சொல்லு. உங்க அம்மா உன்னை விட்டு போகணுமா? இல்ல பாட்டி, அம்மாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நல்ல பையன். அம்மா முதல்ல உனக்கு உடம்பு குணமாகட்டும். இப்ப நான் உன்னை பார்க்க வர மாட்டேன். சோனு கதவை தருங்க. நான் நல்லதாப்பா இருக்கேன்.
ப்ளீஸ் மம்மி. அம்மா அம்மா கதவு திறங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ எப்படி சொல்றீங்களோ அப்படியே நான் கேக்குறேன். மம்மி விப்புல நான் கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் மம்மி. உண்மையாவா? ஆமா மம்மி. மம்மி ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு தடவை கடைசியா நான் நட்டாஷாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நான் அப்படியே நடக்கிறேன். நான் விப்புல கல்யாணமும் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாரும் முன்னாடியும் தான் நான் அவளை பார்ப்பேன். பக்கா எல்லாரும் முன்னாடியும் தான். ப்ளீஸ். சரி, நான் அவ மாமியார் கிட்ட பேசி பார்க்கறேன். என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரியும், நான் இப்படி உங்ககிட்ட கேக்குறது தப்புதான். ஆனா இதனால நம்ம பிரச்சனைங்க முடிஞ்சு போயிடும். எப்படியும் நாளைக்கு மானியாத்தாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் அவ இங்க இருக்க மாட்டா. அதனால எதுவும் நடக்காது. நீங்க பாருங்க ஆண்டி, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது எங்க குடும்ப மான சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயம் வெளியே போயிடக்கூடாதுன்னு நாங்க பயப்படுறோம். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த தப்பான முடிவுக்கும் போயிடக்கூடாது. ப்ளீஸ், நாங்க சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ரித்து, போய் நட்டாஷாவை கூட்டு வா. நட்டாஷா, நாளைக்கு எனக்கு கல்யாணம். நாம இப்ப சந்திக்கிறது தான் கடைசி. நமக்குள்ள என்ன நடந்ததோ அதெல்லாம் நான் மறந்து போயிடுவேன். நீயும் மறந்து போயிடு. நட்டாஷா, ஆல் தி பெஸ்ட். சோனுவை நல்லா பார்த்துக்கோ, உன்னையும் பார்த்துக்கோ. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அவளை ரூம்ல பூட்டி வைக்காதீங்க. நான் தான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டே இருந்து போக போறேன்ல, அதனால எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மைதான். அதுவும் உனக்காக தான் பண்ணிக்க போறேன். நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன். நீ சோனுவையும் கூட்டிட்டு வந்துற, நம்ம ஓடி போயிடலாம். பத்தியா, நீ என்ன அவ்வளோ பாடாப்படுத்தியும் இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். அது நான் பொண்ணு தானே, உன்னை பாடாப்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கு, ஆனா இனிமே அப்படி பண்ணக்கூடாது. நான் உன் புருஷன் இல்லையா? இரு இரு, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? நான் தான் உனக்கு இப்ப சொந்தமாயிட்டனே. முதல்ல பாலை குடி, ஆறிற போது. பெரியவங்க சொல்லுவாங்க, பாலை குடிக்கலனா முதல் இரவு சந்தோஷமா கழியாதான். நீ கொடுத்தா நான் விஷத்தை கூட குடிப்பேன்.
எனக்கு எதுவும் தெரியாது, எப்ப பண்ணா என்ன பண்ணான்னு ஓடி போயிட்டா. நதாஷா சோனு 2 பேருமே காணோம். என் குடும்ப கௌரவம் இவளால நாசமா போச்சுன்னா இவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னோட இத்தனை வருஷ உழைப்பு எல்லாமே வீணா போயிடும். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. 2 பேரையும் கொன்னுடலாம். நம்ம மரியாதையை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழி. பபிதா சரியாதான் சொல்றாங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்ப மானவே காத்துல பறந்துரும். அவங்க எங்க போயிருப்பாங்க? எனக்கு தெரியும் அவ எங்க போயிருப்பான்னு. வாங்க. அம்மா, நம்ம எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறது? நீ கவலைப்படாத, நம்ம சாயந்தரம் வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம். இப்ப எல்லாரும் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இருட்டானதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அது வரைக்கும் இதுதான் சேஃபான இடம். நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அது ஒருக்காக பாரு. இங்க பாரு, நீ எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்ட. உனக்கு நீ வாடுறதுக்கு உரிமையே இல்ல. மானியதா, அண்ணா, ஏன் அப்படி பண்ணிட்டீங்க நீங்க? நடாஷா, சோனுவை நல்லா பாத்துக்கோ. நடாஷா, நடாஷா இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நடாஷா, எழுந்துரு. நடாஷா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. எழுந்துரு. நடாஷா, நடாஷா, நடாஷா. அவ போய் சேர்ந்துட்டா. அடுத்து நீதான். கண்ண கீழே போடு. இவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ண. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். அக்கா, அம்மாவுக்கு என்னாச்சு?